இப்போ கேரளாவில் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பிளான் பண்ணுறாரு கேசி வேணுகோபால் அப்படின்னா, விஜயோடைய ஒரு ஆதரவு இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா கேரளாவில் இந்த சினிமா நடிகர்லாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஒரு கதை இருந்தது, ஒரு காலம் வரைக்கும் உண்மையாக இருந்தது. இப்போ அங்கேயுமே மாறுது, நடிகர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க. சுரேஷ் கோபி, முகேஷ், இப்படி நிறைய பேர் நடிகர்கள் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜென்சி அங்கே காலம் மாறுது, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வருது. விஜய்க்கான ஒரு ரிசப்ஷனாக அங்கே மக்கள் மத்தியில் இருக்கு. விஜய்க்கு எப்போதுமே கேரளாவில் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு சினிமாவில். அதாவது அவரோட சினிமா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கோ அதுக்கு நிகரான ஒரு வரவேற்புங்கிறது கேரளாலையும் இருக்குது. அதுவும் இந்த குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு வந்து இந்த அரசியல் தெரியாத இளைஞர்கள், ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கேரளாவில் இந்த காலேஜ் பொலிட்டிக்ஸ் வந்து இருந்தது. அப்போ வந்து அங்கே ஐடியாலஜிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சாங்க. இப்போ அங்கேயுமே அது வந்து வீக்கன் ஆகிட்டு வருதுனால சினிமாக்காரங்க பின்னாடி இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தானே, இங்கே வந்து காலேஜில் வந்து அரசியல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் வந்து உள்ளே விடாமல் மக்களை வந்து இப்போ மாணவர்களை வந்து நடிகர்கள் பின்னாடி போக வச்சு அந்த நடிகர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ கேரளா அதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால விஜய்க்கு அங்கே செல்வாக்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1% ஓட்டை வந்து அவரால் வந்து ஸ்விங் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாலே அது எலெக்ஷனில் பெரிய அளவுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணும் அப்படிங்கும். அப்போது அங்கே இந்தி கூட்டணியோட விஜய் ஆதரவு தரணும்னா விஜய் இங்கே என்ன டிமாண்ட் வைக்கிறாருன்னா, நீங்கள் திமுகலேருந்து வெளில வாங்க, நீங்கள் திமுகலேருந்து வெளில வந்து என் கூட கூட்டணி வைங்க, அப்போ தான் சிறுபான்மையினர்கள் ஓட்டெல்லாம் இங்கே கன்சாலிடேட் ஆகி விஜய்க்கு வரும். அப்போ விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வந்தால் தான் விஜயால் பெருவாரியான தொகுதிகளை ஜெயிக்க முடியும். அது கோஸ்டல், விஜய் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோஸ்டல் ரீஜன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இதற்காக கேசி வேணுகோபாலும் விஜயும் பல மாதங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை வந்து எப்படியாவது இணக்கமாகவும் வேற இருக்கா திமுக கூட்டணி, ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை கண்டிப்பா. ஏன்னா சிறுபான்மை நோட்டு பிரிஞ்சதுன்னா கன்னியாகுமரியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பாஜக பெரிய அளவில் 20-30 சீட்டு ஜெயிக்கும் தமிழகத்தில். அப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸை கூட வச்சுக்கணும்னு திமுக பார்க்குது. காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை, திமுக இருந்தால்தான் 10 சீட்டு, இந்த 100ங்கிறது இல்லாட்டி 90 ஆகிடும். அப்போது ஈஸியாக கிடைக்கிற ஒரு 10 சீட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இணக்கமாக இருக்க கூட்டணி. இந்த கூட்டணியில் எப்படி குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படின்னும் போது ரொம்ப ஓப்பனாக தெரியுது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து திமுக டிவிக்கு இது காங்கிரஸ் கூட்டணியை பிளவுபடுத்துவதற்காக முயற்சி பண்ணி இப்போ இது யாருக்கு இந்த வலி ஏற்படுது அப்படின்னா ஜோதிமணி மாதிரி இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு வலிக்குது.